கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா, டிசம்பர் 7, 2025 விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றாரு. இந்த தனுசுல ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 40 நாள் இருக்காரு. அந்த 40 நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல. இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல. அப்ப டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி 16 வரைக்கும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு இருக்காங்க தனுசுல. ஆக இணைஞ்சு இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கதான் போறாங்க. ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க, நாங்க 2 பகுதியா பிரிப்போம். முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது, பிற்பகுதி செவ்வாயும் புதனும் இணைந்து இருக்கும் பொழுது. ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தர போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, தனுசு வீட்டுல செவ்வாய். இந்த தனுசு வீட்டுல செவ்வாய், தனுசு வீடு அப்படின்றது உங்களுக்கு 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல செவ்வாய். நிறைய பேருக்கு வந்து பாருங்க எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வரும். அந்த விரயம் விரையும் அப்படின்றது நிறைய பேர் வந்து பாருங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, வீடு வாசல் வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க. ஆனா வாங்கும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த 12ஆம் பாவத்து செவ்வாய் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு இப்ப வருமானம் வருது அப்படின்னா ஒரு 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 திருப்திகரமான வருமானம் வருது. நம்ம என்ன நினைப்போம், இப்ப நான் மாசம் 4 லட்சம் ரூபாய் வாங்குறேன், அந்த மாசம் 4 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் அப்படின்றது வருது, நிரந்தரமா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்றேன் அப்படின்னும் போது ஒரு 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு 2-3 மாசம் அந்த மாதிரி வருது, 4வது மாசம் கொஞ்சம் ட்ராப் ஆகுது, கொஞ்சம் வருமானம் கம்மியாகுது. அப்ப நான் வந்து ரொம்ப பெருசா வருத்தப்படுவேன். ஐயோ, தெரியாம நிறைய செலவு பண்ணிட்டோமோ, தெரியாம பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்வர்வ கார் வாங்கி கொடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டோமோ, வார்த்தை வேற விட்டுட்டுமே, நம்ம எப்படி வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வாய் அளவுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வார்த்தைகள் அப்படின்றத விட்டுரும், கை அளவுலயும் தாராளமான செலவு அப்படின்றது பண்ணிடுறோம். அப்படின்னா அதுல நம்மளுக்கு வருமானம் இருக்கு, அசர்ட் இருக்கு அப்படின்னா பண்ணுங்க, அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியது இல்ல. அசர்ட் இல்ல, கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்றோம், மொய்ய நம்பி கல்யாணம் பண்ணுங்க, கிஃப்ட நம்பி கல்யாணம் பண்ணுங்க, சமாளிச்சிடுவேன்னு கல்யாணம் பண்ணுங்க, எங்க அண்ணன் கொடுப்பான் தம்பி கொடுப்பான் அப்படின்னு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம் என்ன அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ராப் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தூக்கம் கெட்டுறது, நிம்மதி இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி. அதாவது 3 நேரம் சாப்பிட முடியல, எனக்கு கடன் சும்மா ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா வீடு வாங்குறோம் அப்படின்னா கூட என்னோட பட்ஜெட் 60 லட்சம் ரூபாய் அப்படின்னா 60 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம், 70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம், அட 80 லட்சம் ரூபாய்க்கு கூட வாங்கலாம். 1 கோடி ரூபாய் வீடு வாங்குறேன் அப்படின்னு போது திருப்பி ரீபேமெண்ட் கட்டக்கூடிய எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா பெரிய லெவல்ல கவலைப்பட வேண்டாம். எனக்கு கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னா நாங்க ட்ராப் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ராப் ஆகுறது ஒண்ணு, ரெண்டாவது அதனால உடல் சார்ந்த உபாதைகள், மனசு நிம்மதி இல்லாததனம், தூக்கம் இல்லாம தவிக்கிறது, சாப்பாடு கூட பெருசா இறங்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு, அதனால நான் வீட்டுல எரிஞ்சு எரிஞ்சு உழறேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பொதுவா செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் உங்களுக்கு சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபன். மகரம் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நிலப்பழம் வாங்குவீங்க, ஆனா பெரிய லெவல்ல செலவு அப்படின்றது வேண்டாம். அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அதிபன். நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். நீங்க ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பெருத்த லாபம் அப்படின்றது வரும். அந்த லாபம் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சு பெரிய லெவல்ல செலவு பண்ணாதீங்க. எப்பயுமே நம்ம கையில 5 ரூபாய் இருக்குன்னா 1 ரூபாய் செலவு பண்ணுங்க, மீதி 4 ரூபாய் சேர்த்து வைங்க. கடைசி 3 ரூபாய் செலவு பண்ணுங்க, 2 ரூபாய் சேர்த்து வைங்க. இதுதான் நல்லது. இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவமும். ஆக உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் வந்து பாருங்க, பிற்பகுதியில புதன் வந்து இணையறாரு இல்லையா. புதன் 6 மற்றும் 9க்கு அதிபன். 12ஆம் பாவத்துல புதன். எனக்கு விரயங்கள் இருக்கு, எனக்கு வந்து பாருங்க, நான் சொத்து பத்து வாங்கினேன். புதன் வந்து இணைஞ்ச பின்னாடி நம்ம வாங்கும் போது என்னோட அதீத டாக்டிக்ஸ்னால ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அதை கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு நான் வாங்கிட்டேன். அப்படி ஒரு அமைப்பு, புரியுதுங்களா. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, டாக்டர் ஒண்ணு சொன்னாங்க, நான் 2 ஃபாலோ பண்ணேன். அதுக்கு மேல கூகுள பார்த்தேன், நிறைய ஆன்லைன் டாக்டர்ஸோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு உணவு முறைகள், டாக்டர் பெருசா சொல்ல, நான் உணவு முறைகளும் சேர்த்து ஃபாலோ பண்ணேன். அதனால நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்ற அமைப்பு. நான் ரொம்ப நாளா இந்த விஷயம் நடந்தா போதும்னு ஆசைப்பட்டேன். அந்த விஷயத்தை என்னோட சமயோஜித புத்தினாலேயும் என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலேயும் என்னோட டாக்டிக்ஸ்னால அந்த விஷயத்த நான் வந்து சக்சஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளா எனக்கு வந்து பாருங்க ஒரு ஃபார்ச்சுனர் கார் வாங்கணும்னு ஆசை.
இப்ப நான் பிசினஸ்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண நிறைய புது புது யுக்திகளை கையாண்ட ஜாக்குவர் கார் வாங்கிட்டேன், ஃபார்ச்சுனர் கார் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் பெருசா எனக்கு எதிரிகள் கிடையாது. எல்லாரையும் பேசியே சமாளிச்சிடுவேன். நோய், நான் வந்து உடம்ப நல்லா பாத்துக்கிறேன். கடன் பெருசா வாங்குறது இல்ல. கடன் வாங்கினா நான் மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால கடன் வாங்கும் போது லிமிட்டா வாங்கினேன். சோ நான் நல்லா இருக்கேன். இந்த எண்ணத்தெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பா. சோ புதன் வந்து கன்ஜங்ட் ஆன பின்னாடி நம்ம கொஞ்சம் நம்மளோட மூளையே வந்து இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். புதுசு புதுசா திங்க் பண்ண ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய நல்லது அப்படின்னு நடக்கும். புரியுதுங்களா? ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவ் அப்படின்றதுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கான்சியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்களை கொடுக்க தயாரா இருக்காங்க. அதை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும் போதுமானது. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை. செவ்வாய் தனிச்சு இருக்கிறது, புதனோட இணைஞ்சி முற்பகுதி பிற்பகுதி, இதுக்கான ஒரு பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம், அதே மாதிரி 2வது திருமணம் யோசிக்கிறோம், குழந்தை பேரு அதை பத்தி யோசிக்கிறோம், ஒரு பிசினஸ் பத்தி யோசிக்கிறோம், இல்ல எங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி யோசிக்கிறோம், எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுல ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.